Hey guys, இன்னைக்கு இந்த வீடியோல 𝐓𝐞𝐥𝐶 இந்த மானிட்டருக்கான அன்பாக்சிங் அப்புறம் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ இந்த மானிட்டர் அப்படினு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 15 நாளைக்கு மேல யூஸ் பண்ணிட்டேங்க. சோ 15 நாளைக்கு மேல யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மானிட்டர் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த மானிட்டரை வெறும் 5500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல தான் வாங்கியிருந்தேன். சோ இது வந்து ஒரு 24 இன்ச் மானிட்டர் 165 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு மானிட்டர். ரெகுலரான பிரைஸ் 12000 ரூபாய்க்கு மேல இருக்குது. சோ இப்படி இருக்கும்போது இதை எப்படி நான் 5500 ரூபாய்க்கு வாங்குனேன் அப்படின்றதையும் சேர்த்தே இந்த வீடியோல ஷேர் பண்றேன். வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங். சோ அன்பாக்சிங் அப்படின்னு பார்க்கும்போது சொல்றதுக்கு பெருசா இல்ல, மானிட்டர்ஸ்ல என்னென்ன இருக்கும் அதுதான் இருந்தது. ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் இருந்தது. ஸ்டாண்டை பத்தி கண்டிப்பா ஷேர் பண்ணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மெட்டல் ஸ்டாண்டா கொடுத்திருந்தாங்க. இந்த பிரைஸ்க்கு ஒரு மெட்டல் பில்ட் யாருமே கொடுக்கறது இல்லைங்க. ஏன்னா வந்து இந்த ஸ்டாண்ட் அவ்வளவு ஸ்டேபிளா இருந்தது. அடுத்து இதுல இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பவர் அடாப்டர், அது போக அதுக்கான கேபிளும் இருந்தது. அது கூடவே இன்னொரு கேபிள் கொடுத்திருந்தாங்க. நான் HDMI கேபிளா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். HDMI கேபிள் இல்ல, ஒரு டிஸ்பிளே கேபிளா கொடுத்திருந்தாங்க. சோ டிஸ்பிளே போர்ட் யூஸ் பண்றதுக்கான ஒரு கேபிள் அப்படின்றதுனால நம்மளால யூஸ் பண்ண முடியல. ஏன்னா டிஸ்பிளே போர்ட் அப்படின்றது இப்ப லேப்டாப்ஸ்ல எதுவுமே சப்போர்ட் வரல. சோ வருங்காலங்களில் அது வரும்னு வைங்களேன். சோ இது வந்து ஒரு டிஸ்பிளே போர்ட்டும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அன்பாக்சிங் முடிஞ்சிருந்துங்க. அடுத்து இந்த லேப்டாப்போட லுக் அண்ட் டிசைன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஏன்னா இதை வாங்கினதுக்கான மெயின் ரீசனே இதனோட லுக் அண்ட் டிசைன் தாங்க. இந்த லேப்டாப் ரொம்ப 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 ஸ்லிம்மா இருக்கு. சோ இங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஸ்லிம்மா இருக்குது அப்படின்றது. மேல கீழே விட மேல ரொம்பவே ஸ்லிம்மா இருக்கு. எல்லாத்தையுமே கீழே அந்த பார்ட்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்றதுனால மேல ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு. ஸ்லிம் மட்டும் இல்ல, பெசல்ஸும் ரொம்ப 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 கம்மியா இருக்குது. சோ எல்லா மானிட்டர் மாதிரியும் நமக்கு மேல சைட்ல ரெண்டு பக்கமே பெசல்ஸ் சுத்தமாவே இல்ல, கீழே மட்டும் லைட்டா பெசல்ஸ் இருக்குதுங்க. சோ இந்த பெசல்ஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஸ்பீக்கர் கொடுத்து வச்சிருக்காங்க. அது போக அவங்களோட லோகோவையும் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. சோ இங்க ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சவுண்ட் குவாலிட்டி சுத்தமா நல்லா இல்ல. சோ ஸ்பீக்கரை பத்தி பேசுறதுக்கே ஒண்ணும் இல்ல. அதுல ஒரு ஸ்பீக்கர் இருக்கு அப்படின்றத கண்டுக்காதீங்க. சோ அந்த மாதிரி தான் இருக்கு. டிசைன் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம இது ஒரு ஒயிட் கலர் வேரியன்ட் அப்படின்றனால பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்து அப்படியே போர்ட்ஸ்க்கு போயிடலாம். போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தேவையான எல்லா போர்ட்டுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் டிசி போர்ட் கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்மளோட பவர் அடாப்டரை கனெக்ட் பண்றதுக்கு. அடுத்து ஒரு USB போர்ட். ஒருவேளை நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து USB மூலம் பவர் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துல டைரக்டா இந்த மானிட்டர்ல இருந்தே பவர் எடுத்துக்கலாம். இது அதிகமா இந்த மானிட்டர்லயும் கொடுக்கறது இல்ல. அடுத்து ஒரு ஹெட்போன் ஜாக்கான அவுட் கொடுத்திருக்காங்க. சோ மானிட்டர்ல எதை பார்க்கறோமோ அது வந்து டைரக்டா அந்த ஸ்பீக்கர்ல ப்ளே ஆகும். சோ அந்த ஹெட்போன் ஜாக்கை யூஸ் பண்றது மூலமா சோ அந்த ஹெட்போன் ஜாக் கொடுத்திருக்காங்க. அடுத்து ஒரு டிஸ்பிளே போர்ட் கொடுத்திருக்காங்க. அது போக ஒரு HDMI போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா இங்க கனெக்டிவிட்டி ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஒரு மானிட்டர் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா HDMI எக்ஸ்டெண்டர்ஸ் மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. வேணும்னு நினைச்சீங்கன்னா அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டிஸ்பிளேக்கு வரலாம். ஸோ டிஸ்பிளே தான் ரொம்ப முக்கியம் ஒரு மானிட்டர் அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ இது வந்து ஒரு 24 இன்ச் மானிட்டர். அது மட்டும் இல்லாமல் 165 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேமிங் மானிட்டரா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கேமிங் லவரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மானிட்டர் உங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகும். பட்ஜெட்ல தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா. ஏன்னா 165 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் மட்டும் இல்லாமல் 16 மில்லியன்ஸ் மேல கலர் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. 300 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டி கிளார் ப்ரொடக்ஷனுமே இருக்கு. ஸோ ஒரு மேட் ஸ்கிரீன் மாதிரி இருக்குது. பெருசா கிளார் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எதுவுமே இல்ல. LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ஸ் வைஸா இந்த டிஸ்ப்ளே சூப்பரா இருக்குது. மட்டும் இல்லாம நான் இவ்வளவு நாள் யூஸ் பண்றத வச்சு பார்க்கும்போது இந்த டிஸ்ப்ளே தாறுமாறா இருக்குது. சோ நீங்களே வீடியோல பார்க்கலாம் இந்த டிஸ்ப்ளே எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னாலுமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாக்கு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு ஃபுல் HD பேனல் தான். சோ நிறைய பேர் வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல HD பேனல்ஸ் கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஒரு HD பேனல் கொடுக்காம ஒரு ஃபுல் HD பேனல் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்கு. அடுத்து நிறைய பேர் ஒரு மானிட்டர்ல பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குதாப்பா அப்படின்னு கேட்பீங்க. சோ இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுது. மேலையும் கீழையும் ஆங்கிள்ஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. ஆனா வந்து எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஸ்லைட்டா தான். சோ ரொம்ப அதிகமான அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல. ஒருவேளை ரொம்ப அதிகமா தூக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல முடியாது. இவங்க வந்து கொடுத்துருக்க ஸ்டாண்ட் ரொம்பவே ஸ்டேபிளா சாலிடா இருக்குது. இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட்டா நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியல. சோ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஆனா அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா பிரைசிங் பார்க்கலாம். பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இதை நான் வாங்கின பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு வாங்கியிருந்தேன். இப்ப இது அமேசான்ல இருக்கிற பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12000 ரூபாய். எப்படி அந்த 5500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு வாங்கினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணது நம்மளோட டெலிகிராம் சேனல் ஆஃபர் ஜோன் அப்படின்னு ஒரு டெலிகிராம் சேனல் வச்சிருக்கேன். சோ நீங்க இல்ல அப்படின்னா லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆஃபர் ஜோன் 2020 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணலாம். 35,000க்கும் மேல மெம்பர்ஸ் இருக்காங்க. சோ இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்ம ஆஃபர்
ஆஃபர் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஷேர் ஆன ஒரு ஆஃபர் தான் இது. ஸோ இது வந்து நான் வந்து 5500 ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே மானிட்டர் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 5500 ரூபாய் அப்படின்னா ஒரு நல்ல டீல் வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பையும் பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக வீட்டுக்கும் வந்துருச்சு. நான் யூஸ் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் நான் சமீபமாக ரியல்மியோட GT Neo 3T வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு 30-32,000 ரூபாய் பிரைஸ் பக்கத்தில் சேலார மொபைல். நம்ம வந்து அதை வந்து ஒரு 15,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். அதையும் உங்களோட எனக்கு வந்து டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு வேளை நீங்கள் டெலகிராமில் இல்லைனா ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, இது மாதிரி எக்கச்சக்க ஆஃபர்ஸ் வந்துட்டே இருக்கு. நான் அடிக்கடி ஷேர் பண்ணுறேன். இந்த மானிட்டர் இப்போ 12,000 ரூபாய் இருக்குது. ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் 12,000 ரூபாய்க்கு கூட ஒர்த்தா அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் இருக்கிற ஸ்பெக்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு. மற்ற கம்பெனிஸ் யாரும் இந்த அளவுக்கு நல்ல ஸ்பெக்ஸ் தர மாட்டேன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் டிசைன் வேற லெவலில் இருக்கு. ஸோ டிசைன் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலுமே என்னால் கண்டிப்பாக இதை வந்து ஒரு 7,000-8,000 ரூபாய் பிரைஸ் வரைக்குமே ஆஃபரில் ஷேர் பண்ண முடியும். வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ 7,000-8,000 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு தரமான டீலாக இருக்கும். வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ராடக்டான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் நீங்கள் கமெண்ட்ல ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நான் டெலகிராம் சேனலில் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன்.